அடுத்தது ரசம் வைக்க போகிறேன். என்னடா பாத்திரம் இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க, இது ஈய பாத்திரம், இப்படி தான் இருக்கும். தக்காளி ஃபஸ்ட்டு இதில் போட்டுக்கலாம், கொஞ்சம் தண்ணி. டைரெக்டாக ஈய பாத்திரத்தில் அடுப்பு மேலே வைக்கக்கூடாது, அதனால் இதை ஃபஸ்ட்டு வச்சுட்டு இப்போ நான் ஆன் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் உப்பு போட போகிறேன். இது நல்லா கொதிக்கட்டும். இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இந்த ஐட்டம் அரைச்சிட்டு வந்துடுவோம் ரசத்துக்கு. ஒன்றும் இல்லை, மிளகு, கொஞ்சம் சீரகம், கொத்தமல்லி வர குறைன்னு அரைக்கணும். அரைச்சாச்சு. கொஞ்சம் பூண்டு இடித்து இதில் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வெந்து வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம அதை கொஞ்சம் நசுக்கி விட்டுக்கலாம் மத்து வச்சு. அகெயின் இது இப்படி தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இப்படியும் நான் சம்டைம்ஸ் பண்ணுவேன். சில சமயம் தக்காளியை நல்லா கையிலே பிசைஞ்சிட்டு கூட போடுவேன், நம்ம சௌரியம்தான். இப்படி பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும், அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் புளி பேஸ்ட் நான் வச்சுருக்கேன், அதுதான் ஆட் பண்ணுறேன். அதுவும் நல்லா கொதிக்கட்டும், பச்சை வாசனை போகிற அளவு கொதிக்கட்டும். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொதிக்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் ரசப்பொடி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு கொதி வரட்டும். கொதித்து வர நேரத்தில் இந்த அரைச்சதை போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை, அவ்வளோதாங்க, ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப கொதிக்கக்கூடாது. இப்போ நம்ம அரைச்சி போட்டதெல்லாம் இந்த சூட்லேயே அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கிடணும். அது கொதிக்கணும்லாம் அவசியம் இல்லை, அவ்வளோதான். இப்போ இதை தாளித்து விடணும். ரசம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். கொஞ்சம் கடுகு வெடிக்கட்டும். ஒரு வரமிளகா, கொஞ்சமாக பெருங்காயம், கருவேப்பிலை, அவ்வளோதான். தாளிச்சதை கொட்டி ஒரு மிக்ஸ் பண்ணினா சிம்பிளான ரசம் ரெடி.